ரூபாய் கேட்க சின்ன தொகை மாதிரி தாங்க எல்லாத்துக்கும் தோணும். ஆனால் பல வீடுகளுக்கு அது மாத இறுதி மூச்சுனே சொல்லலாம். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் விண்ணப்பிச்ச பல பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் ஆயிரக்கணக்கான பெண்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கவும் பட்டது. ஏன் நான் தகுதி இல்லை, என்ன தவறு பண்ணினேன் அப்படின்னு நிறைய பெண்கள் மனசில் கேள்வியோடு இருந்தாங்க. நிராகரிக்கப்பட்ட பெண்களுக்கு தமிழக அரசு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் மேல்முறையீடு செய்ய வழியும் திறந்திருக்காங்க. தகுதி இருந்தும் தவற விட்டவர்கள் இப்போ மீண்டும் தங்களுடைய உரிமையை கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் எதுக்கு, ஏன் பலருடைய விண்ணப்பங்கள் ரிஜெக்ட் ஆனது, இப்போ கிடைச்ச இந்த அப்பீல் வாய்ப்பை எப்படி யூஸ் பண்ணணும், யாருக்கு இந்த 1000 ரூபாய் கிடைக்கும், யாருக்கு கிடைக்காது, இதையெல்லாம் சிம்பிளாக தெளிவாக உண்மையாக பேச போகிறோம். இது சேரிட்டி இல்லைங்க, இது ஒரு பெண்ணின் உரிமை. சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் பற்றி பேசும்போது முதல்ல ஒரு விஷயத்தை எல்லாருமே தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இது வெறும் 1000 ரூபாய் விஷயம் இல்லைங்க. இது ஒரு குடும்பத்தின் மாத இறுதி சமாளிப்புனே சொல்லலாம். ஒரு பெண்ணின் அடிப்படை மரியாதைன்னே சொல்லலாம். ஒரு வீட்டோட பொருளாதார நிம்மதி சம்பந்தப்பட்ட விஷயம்னே சொல்லலாம். என்னடா 1000 ரூபாய்க்கு இவன் இவ்வளோ கதை விடுறானே அப்படின்லாம் யாரும் நினைக்க வேண்டாம். ஏன்னா அந்த 1000 ரூபாயில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கும் மக்கள் அனைவருக்குமே அந்த 1000 ரூபாய் தான் அவங்களுக்கு கிடைத்திருக்கும் ஒரு பெரிய பொக்கிஷம்னே நான் சொல்வேன். அந்த பொக்கிஷம் யாருக்காச்சும் கிடைக்கல அப்படின்னா யாராக இருந்தாலும் அதற்கான வருத்தங்கள் ஏற்படத்தான் செய்யும். அந்த வருத்தங்கள் யாரும் படக்கூடாது அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோடு தான் தமிழக அரசு மீண்டும் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. யார் யாருக்கெல்லாம் ரிஜெக்ட் ஆகிருக்கு, யார் யாருக்கெல்லாம் மெசேஜ் வந்திருக்கு, உங்களுடைய மனு நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு மெசேஜ் வந்திருக்கு அப்படிங்கிறவங்கெல்லாம் மேல்முறையீடு செய்ய இறுதி வாய்ப்பாக இதை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வரும் நாட்களில் என்னை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அனைத்து மகளிருக்குமே மாதம் 1000 ரூபாய் நம்ம தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துருவார் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். சப்போஸ் உங்களோட மனு நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு உங்களுக்கு ஒரு மெசேஜோ இல்லை இன்டிமேஷனோ வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இதை கீழே சொல்லிக்கிற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்கள் ரீஅப்ளை கூட பண்ணுங்கள். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு பாசிட்டிவான நியூஸ் வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மூலம் விண்ணப்பித்த பல பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருது. இது ஆரம்பித்த நாளிலிருந்து தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு இந்த தொகை ஒரு பெரிய சப்போர்ட்டாக மாறி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க. பால் வாங்க, காய்கறி வாங்க, குழந்தைகளின் படிப்பு செலவுக்கு மருந்து வாங்க இந்த 1000 ரூபாய் பல வீடுகளில் மிக முக்கியமான பணமாகவே இருந்துட்டு வருது. ஆனால் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட போது எல்லாருக்குமே கிடைக்கல. ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தாங்க, ஒரு சில டெக்னிக்கல் எரர்ஸ்னால நிறைய பெண்களுக்கு கிடைக்காம போச்சு. பல பெண்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கவும் பட்டது. அதனால் பலருக்கும் ஏமாற்றம், கோபம், குழப்பம் எல்லாமே வந்துச்சுங்க. நான் தகுதி இல்லாதவளா, என்னுடைய விண்ணப்பம் ஏன் ரிஜெக்ட் ஆச்சுன்னு பல கேள்விகள் எழுந்த வண்ணமாகவே இருந்துச்சு. இப்போ அந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. தமிழக அரசு நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செய்ய ஒரு அஃபிஷியல் வழியை திறந்திருக்காங்க. அந்த அஃபிஷியல் வெப்சைட் என்ன அப்படின்னா www.kmut.in.gov.in. அப்படி இல்லை அப்படின்னா http://www.kmut.in. அதாவது பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலமாக ரிஜெக்ட் ஆனவர்கள் அப்பீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இந்த வெப்சைட் லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஸோ உங்களுக்கு ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா இந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி நீங்கள் ரீஅப்ளை பண்ணுங்கள். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஏன்னா இது ஒரு முறை ரிஜெக்ட் ஆனால் முடிஞ்சதுன்னு சொல்லாமல் நியாயமானவர்களுக்கு இன்னொரு சான்ஸ்னு தமிழக அரசு சொல்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ இப்போ நாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு பார்ப்போம். குடும்பத்தோட அன்றாட செலவுகளை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் மேனேஜ் பண்ணுறாங்க. ஆனால் பல வீடுகளில் பெண்களுக்கு தனி வருமானம் அப்படின்ட்டு இல்லாமலே இருக்குது. இந்த நிலை மாறணும்.
பெண்களுக்கு ஒரு ஃபினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கணும், வீட்டுக்குள்ள அவங்களுக்கு பங்கு அஃபிஷியலி ரெகனைஸ் ஆகணும். இதுக்காக தான் இந்த திட்டமே கொண்டு வந்ததாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவியாக பதிவு செய்யப்பட்ட பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுது. இது பென்ஷன் மாதிரிலாம் இல்லைங்க, இது சேரிட்டியும் இல்லை, இது ஒரு விதமான உரிமை தொகை அப்படின்னு தான் நான் எல்லாருனாலையும் பார்க்கப்படுது. ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஆரம்பிச்சது. குடும்ப தலைவினா யார்? குடும்ப அட்டையில் பெயர் இருந்தால் போதுமா? இன்கம் லிமிட் என்ன? அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு கிடைக்குமா? பென்ஷன் வாங்குறவங்களுக்கு கிடைக்குமா? இந்த மாதிரி பல கேள்விகள் அடுக்கடுக்காக வந்த வண்ணமே இருந்துச்சுங்க. இந்த கன்ஃபியூஷனாலேயே பலருடைய விண்ணப்பங்கள் இனிஷியலாக ரிஜெக்டும் ஆச்சு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் இஷ்யூ ஆச்சு. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கார்டில் ஏதாச்சும் ஒரு மிஸ்மேட்ச் ப்ராப்ளம் ஆச்சு. இன்னும் சில பேருக்கு இன்கம் க்ரைட்டீரியா ப்ராப்ளம் ஆச்சு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கேசஸில் சிஸ்டம் எரர் கூட இருந்திருக்க வாய்ப்பு இருந்துச்சு. இது மாதிரி நிறைய ரீசன் சொல்லலாம். அதனால தான் இப்போ அரசு என்ன சொல்லுது அப்படின்னா, ரிஜெக்ட் ஆனவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிற லிங்கை கிளிக் பண்ணி அந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸை ஃபஸ்ட்டு என்ட்ரி பண்ணுங்கள். ரிஜெக்ஷனுக்கான ரீசன் என்னன்னு செக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் அதுக்கான கிளாரிஃபிகேஷன் அல்லது கரெக்ஷன் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் செகண்ட் டைம் நீங்கள் அப்ளை பண்ணி அதுலேயும் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிருந்தது அப்படின்னா என்ன ரீசன்னால உங்களுடைய மனு ரிஜெக்ட் செய்யப்பட்டது, நிராகரிக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கான ரீசன் இந்த வெப்சைட் லிங்க்ல போய் நீங்கள் உங்களுடைய டேட்டாஸ் கொடுத்தீங்க அப்படின்னாவே தகவல் தெரிஞ்சிடும். சப்போஸ் நீங்கள் அது ரியலாகவே உங்கள்கிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் இன்கம் டேக்ஸ் இருக்குது அப்படின்னா இன்கம் டேக்ஸ் நீங்கள் ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு ஒரு ரீசன் வந்துச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். நான் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுனால மட்டும்தான் எனக்கு ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு. சப்போஸ் அதில் கொடுத்துக்கிற ரீசனில் நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ரீஅப்ளை பண்ணலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி கார்டில் மிஸ்டேக் இருந்தால் அதை கரெக்ட் பண்ணி அப்லோட் பண்ணலாம். இன்கம் டீட்டெயில்ஸ் மிஸ்மேட்ச் இருந்தால் அதுக்கான ப்ரூஃப் சப்மிட் பண்ணலாம். குடும்ப தலைவி ஸ்டேட்டஸ் கிளாரிஃபை பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருந்தால் அதையும் அப்பீலில் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அப்பீல் பண்ணுறது ஒரு ஃபார்மாலிட்டி மாதிரி எடுக்கக்கூடாதுங்க. இது உங்களுடைய உரிமையை ரீக்ளைம் பண்ணுற ப்ராசஸ் அப்படின்ட்டு எல்லாரும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதனால தான் டீட்டெயில்ஸை கரெக்டாக கிளியராக எகெயின் ரீசப்மிட் பண்ணுங்கள். இப்போ இன்னொரு கேள்வி வரும், அப்பீல் பண்ணினா எல்லாருக்கும் அப்ரூவ் ஆகிடுமா அப்படின்னு. இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். தகுதியானவர்களுக்கு மட்டும்தான் அப்ரூவே ஆகும். ஆனால் ரிஜெக்ட் ஆனதுக்கான ரீசன் ஜென்யூன் மிஸ்டேக் அல்லது டெக்னிக்கல் இஷ்யூவாக இருந்தால் இந்த அப்பீல் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அரசோட ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுதுங்க. அப்பீல் ப்ராசஸ் டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும், டிலே இல்லாமல் ப்ராசஸ் பண்ணணும். எலிஜிபிளாக இருக்கிற பெண்களுக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ணாமல் அவங்களுடைய இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணணும் உரிமை தொகையை. இந்த திட்டத்தோட சோசியல் இம்பாக்ட் பற்றியும் கொஞ்சம் பேசணும். பல வீடுகளில் இந்த 1000 ரூபாய் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடன்ட் பூஸ்டாகவே இருக்குது. இந்த பணம் என்னுடையதுன்னு சொல்கிற ஃபீலிங்ஸு சில பெண்கள் இந்த பணத்தை சேமிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. சில ஸ்மால் பிஸ்னஸ் ட்ரையும் பண்ணுறாங்க. சில குழந்தைகளுக்கு எஜுகேஷன் எக்ஸ்பென்ஸுக்கு யூஸும் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த அப்பீல் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ரிஜெக்ட் ஆன ஒரு பெண்ணுக்கு இன்னொரு சான்ஸ்னு அரசு சொல்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு மட்டும் இல்லைங்க, அந்த குடும்பத்துக்கே இது ஒரு பெரிய ரிலீஃபாக பார்க்கப்படுது. ஆனால் அதே நேரம் அவேர்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பல பெண்களுக்கு இந்த அப்பீல் ஆப்ஷன் இருக்கிறதே தெரியல. இன்டர்நெட் அக்சஸ் இல்லாத பெண்கள், எல்டர் உமன், இவங்களுக்கு ஹெல்ப் தேவை. லோக்கல் லெவலில் விஏஓ, ரேஷன் ஷாப்பு, லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட் பண்ணுங்க. இது மட்டும் இல்லைங்க, ஃபியூச்சரில் இந்த மாதிரி ஸ்கீம்ஸை லான்ச் பண்ணும்போது இனிஷியல் ஸ்க்ரீனிங்கில் மிஸ்டேக்ஸ் குறையணும். எலிஜிபிளாக இருக்கிற பெண்கள் ரிஜெக்ட் ஆகிற நிலை வரக்கூடாது. இப்போ ஓவராலாக பார்த்தா இந்த அப்பீல் ஆப்ஷன் ஒரு பாசிட்டிவ் ஸ்டெப்னே சொல்லலாம். கவர்மெண்ட்டு இங்கனால மிஸ்டேக் நடந்திருக்குன்னு இன்டெரக்ட்லி அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. தட் இட் செல்ஃப் இஸ் a குட் சைன் அப்படின்னே சொல்லலாங்க. இப்போ இந்த வீடியோவை பார்த்து ரிஜெக்ட் ஆன பெண்கள் இருந்தால் தயவு செஞ்சு இந்த அப்பீல் வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. டைம் லிமிட் இருக்க வாய்ப்பு இருக்குது. டிலே பண்ணாமல் அப்பீல் பண்ணுங்கள். இந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் அமௌண்ட் மாதிரி தெரியலாம். ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டி அது பல பெண்களுக்கு மந்த்லி பேக் போன் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னும் கொஞ்சம் பேசணும். ஃபியூச்சரில் இந்த திட்டம் எக்ஸ்பேண்ட் ஆகுமா, அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுமா, எலிஜிபிள் கிரைட்டீரியா சேஞ்ச் ஆகுமா, இந்த மாதிரி கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சராக கவர்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறது,
பொலிட்டிக்கல் ஆங்கிள் என்ன, பப்ளிக் எக்ஸ்பெக்டேஷன் என்ன, ஸோ இதையெல்லாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பேசுகிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.